दशनाङ्गमण्डिनयनं वन्दे मुहूर्तप्रियम् ஓம் அநாதிநாத சித்தர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் அநாதிநாத சித்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் அநாதிநாத சித்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் அநாதிநாத சித்தர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. அநாதிநாதரை போற்றி. ஓமாதியும் அந்தமுமில்லாதவரே போற்றி. ஓம் பரமசிவனே போற்றி. மகாதேவரே போற்றி. ஓம் சதாசிவனே போற்றி. ஓம் ஈசனே போற்றி. ஓம் ஈசுவரனே போற்றி. ஓம் சம்புவே போற்றி. ஓம் சம்புவே போற்றி. ஓம் நீலகண்டனே போற்றி. ஓம் திரிநேத்திரனே போற்றி. ஓம் சந்திரசேகரனே போற்றி. ஓம் கந்தாதரனே போற்றி. ஓம் கைலாசநாதனே போற்றி. ஓம் பச்சினாமூர்த்தியே போற்றி. ஓம் யோகீஸ்வரனே போற்றி. ஓம் யோகநாதனே போற்றி. ஓம் ஞானமூர்த்தியே போற்றி. ஓம் ஞானகுருவே போற்றி. ஓம் வேதமூர்த்தியே போற்றி. ஓம் வேதகுருஷனே போற்றி. ஓம் ஆலிமநாதனே போற்றி. ஓம் லிங்கரூபனே போற்றி. ஓம் அர்த்தநாரீஸ்வரனே போற்றி. ஓம் பசுபதிநாதனே போற்றி. மைரவனே போற்றி. வீரபத்திரனே போற்றி. காலகாலனே போற்றி. மகாகாலனே போற்றி. ஓம் மிருஜயனே போற்றி. ஓம் வைத்தியநாதனே போற்றி. ஓம்
அகற்றுவனே போற்றி. ஓம் பாபநாசனே போற்றி. ஓம் புண்ணிய பலதாதாவே போற்றி. ஓம் பாபநாசனே போற்றி. ஓம் அகங்காரநாசனே போற்றி. ஓம் தபோநாதனே போற்றி. ஓம் அபயோகி போற்றி. ஓம் சமாதி நிலைநாதனே போற்றி. ஓம் ஔனமூர்த்தியே போற்றி. அனைவருக்கும் பிரம்மஞான ஆத்ம வணக்கம். அற்புதமான இந்த இறை பொழுதில் உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நான் மட்டும்தான் அநாதிநாதரை வணங்கிக்கிட்டு இருந்தேன். முதல் முறையாக உங்கள் எல்லாருக்குமே அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கணும், அவரை வணங்கக்கூடிய அனைத்து உயிர்களும் நலமுடன் நல்நிலை அடையணுங்கிறதுக்காக தான் இன்றைய நாளை முடிவு செய்து இங்கு எல்லா உயிர்களும் வணங்கும்படி இவரை நான் எல்லாருக்கும் வெளிப்படுத்தியிருக்கேன்னு சொல்கிறத விட அவர் என்னைய வச்சு வெளிப்பட்டுட்டார்னு தான் சொல்லணும். எல்லோரும் ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி ஒரு பாடல் ஒன்று போடுவாங்க. அந்த பாட்டை மட்டும் கேளுங்க. முடித்ததுக்கப்புறம் எல்லார் கையிலையும் ஒரு தீபம் கொடுக்கப்படும். அந்த தீபத்தை ஏற்றி கண்களை மூடிக்கொண்டோ அல்லது அந்த தீபத்தை பார்த்து கொண்டோ நான் சொல்லக்கூடிய அந்த சங்கல்பத்தை நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவித ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். அநாதிநாதர் குருவுடைய திருவருளால் நிம்மதியுடன் துன்பமில்லாது நோயற்ற பெருவாழ்வை அநாதிநாதர் உங்களுக்கு எல்லோருக்கும் அருள்வார். ஞானத்தை வேண்டுவோருக்கு ஞானத்தையும், பிறப்புங்கக்கூடிய ஒரு சுழற்சியிலிருந்து வெடிபட்டு மரணமில்லா பெருநிலை சித்தர்களும் மகான்களும் அருளிய நிலை ஒவ்வொரு உயிர்களும் இங்கு அடையணும். என பிறப்புங்கிறது எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயமா இங்கே கொண்டாடப்படுகிறதோ அதே போல இறப்பும் இங்கு சந்தோஷம் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் நம்ம மாபெரும் ஒரு துன்பம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து வெளியில் போகிறோங்கிறத தான் அதை நம்ம கொண்டாடி வரவேற்கணும். அப்பேற்பட்ட இந்த நாளில் அந்த பாடல் இப்போ உங்களுக்காக போடப்படும். 5 நிமிடங்கள் அந்த பாட்டு இருக்கும். கண்களை மூடி உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து அந்த பாடல் வரிகளை நீங்கள் கேளுங்கள். உங்கள் மனதிற்குள் ஆழ்ந்து இறை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும்படி இறைவன் குருநாதர் அருள்வார். பிறப்பு இறப்பு சுழற்சியும் ஞானத்தின் தீர்க்கமும் சும்மா கிடந்தோ சூதறிந்து வந்தோ சும்மா கிடந்த நிலைதனை சுத்தமாய் காணோமே. தாயின் கருவினிலே வந்த மாய பிறப்பு இது, கடைசியிலே கல்லறைக்கே காணாமல் போவது இது. இறப்பெனும் பிணியை வெல்ல இருப்பதொரு வாசி, இதை காண ஞானக் கண்ணை எனக்களித்தாய் குருவே. இருப்பின் உள்ளே ஒடுங்கிடும் ஒளிப்பிழம்பே, உண்மை
என்று உணர்வில் நிலைத்து விட்டால் ஊருலகமே இல்லை. பிறப்பு இறப்பு சுழற்சியும் ஞானத்தின் தீர்க்கமும் சும்மா கிடந்தோம் சூதறிந்து வந்தோம். யோகமும் நடுநிலை சமநிலை அடைதலும் இரட்டை நிலை நீக்கி ஏக நிலை கண்டிடவே இடைகளையும் பிங்களையும் ஓரிடத்தில் நிறுத்திடுவோம். தீமைகள் வந்தாலும் தேகத்தில் நோவு வந்தாலும் சித்தம் கலங்காத சமநிலையே யோகத்தின் உச்சம். கலங்காத மனமதுவே காணுகின்ற வானவெளியாம். வெளியினிலே நின்றால் விதியும் இல்லை வினையில்லை. சும்மா கிடந்த நிலைதனை சுத்தமாய் காணோமே. தாயின் கருவினிலே வந்த மாயப்பிறப்பு இது. சுழலும் உலகினிலே சுத்தமாய் நடுநிலை நின்று சுகதுக்கம் யாவையும் சமமாக பார்த்திடுவோம். மனம் உருகி ஞானம் வேண்டி நிற்கும் நிலை குருவே. உந்தந்தின் திருவடி பற்றுதலே போதுமையா. மற்றதெல்லாம் நீக்கி என்னை மௌனத்தில் இருத்தியருள். ஞான பசிக்கு உருகி நின்றேன் மானம் உருகி நின்றேன். நடுங்கிடும் நீரினிருள் நாதம் வந்து சேர வேண்டும். கண்களில் கண்ணீர் வடித்து கசிந்துருகி நின்றேன் ஐயா. கவலைகள் போக்கி காட்சி என்ற நிலை தாரும். அடிமை கெளியவனாக அன்புடனே வந்தருள்வாய். அறமிகு அடிகளாட் போற்றிடும் அரும்பெரும் குருவே. பிறப்பு இறப்பு சுழற்சியும் ஞானத்தின் தீர்க்கமும் சும்மா கிடந்தோம் சூதறிந்து வந்தோம். எல்லோரும் அப்படியே கண்களை மெதுவாக திறக்கலாம். கொஞ்சமாவது மனம் அமைதியாக இருக்கா? பாடல்கள் ஏதாவது புரிதல் ஏற்பட்டுதா? சந்தோஷம். இப்போ உங்கள் கையில் தீபம் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த நெய்யை அந்த தீபத்தில் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம். அதற்கு தயாராகிக்கோங்க. அநாதிநாதர் அவருடைய தரிசனம் அப்படிங்கும்போது முதல்ல நிர்விகல்ப சமாதி நிலை தியானம் நான் செய்யும்போது தான் அநாதிநாதரை பற்றி எனக்கே ஒரு புரிதலுங்கிறது வந்தது. அநாதி அப்படிங்கும்போது எண்கோடி சித்தர்களில் அநாதிநாதரும் ஒருவர். ஒரு சிலருக்கே தெரிந்த ஒரு விஷயம் இது. அநாதி என்றால் ஆதியும் அந்தமும் அல்லாதது, பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருள் இந்த அநாதிநாதர். சிவபெருமானுடைய மும்மூர்த்திகளுடைய சொரூபமாக பார்க்கக்கூடியவர் இந்த அநாதிநாதர். எல்லோருக்குமே பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும்.
அந்த நிர்விகல்ப நிலை சமாதியில் என்னுடைய அந்த சமாதி நிலையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அற்புத காட்சி என்னன்னா அது அனாதிநாதர் தான். நிறைய பேர் சிறைய சித்தர்கள் வழிபாடு பண்ணுறாங்க. இதுவரை கேட்டிடாத சில சித்தர்களுடைய பெயர்கள்லாம் வழிபாடு பண்ணுறதும் உண்டு. எனக்கு ஜோதி ஸ்வரூபமாக தான் அனாதிநாதர் எனக்கு அனுகிரகம் செய்து என்னை வழி நடத்தினார். இப்போ வரைக்கும் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. நான் பலமுறை அவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஜோதி ஸ்வரூபமாகவே இருக்கீங்களே, உங்களுக்கு உருவம் ஏதும் இல்லையான்னு. இந்த பிரபஞ்சம் உருவாகும் போதே ஜோதியிலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே படைக்கப்பட்டது. ஒவ்வொரு உயிர்களிலும் நான் ஜோதியாக இன்று வரை ஆத்ம ஜோதியாக ஞான ஜோதியாக இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை நினைக்க மறந்தவர்களுக்கு நான் எப்போதும் தெரிவதில்லை என்றார். அதுபோல அனாதிநாதரை நான் ஜோதியாக பார்த்தேன். அப்போ நான் அவர்கிட்ட எல்லோருக்கும் இது எல்லாம் எனக்கு கிடைச்ச இந்த ஞானம்ங்கிறது, எனக்கு கிடைத்த இந்த பெரும் பாக்கியம் இங்கு அனைத்து உயிர்களுக்கும் வள்ளல் பெருமான் சொன்னது போல எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கணும்னு கேட்கும்போது அதற்கான காலம் வரும் வரை காத்திருக்க சொன்னார். 2 வருடத்திற்கு முன்னாடி இன்னொரு 3 வருடத்திற்குள்ள நான் வெளிப்பட்டு எல்லோருக்கும் நலம் பயக்கும் விதமாக வணங்குதலுக்குரியவராக நான் இருப்பேன்னு சொன்னார். அதற்குரிய நாள் இன்றைய நாள் தான். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஏன்னா இவருடைய வழிபாடை ஏற்கனவே இங்கே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய மன ரீதியாக, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஞானம் சார்ந்து எவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்குங்கிறது இங்கே இருக்கிற சில பேருக்கு தெரியும். இந்த சில பேரோட இது நின்றக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் அனாதிநாதர் குருவால் நலமுடன் வளமுடன் இருக்கணும். பிறப்புன்னு ஒன்று கிடைச்சிடுத்து, ஆனால் அந்த பிறப்பை அர்த்தமில்லாத பிறப்பாக நாம் முடிச்சுட்டு போயிடக்கூடாது. அப்போ இந்த விக்கிரகத்தை நான் பிரதிஷ்டை செய்யும்போது நான் உங்களுக்குன்னு ஒரு உருவம் கொடுக்கணும்னு விரும்பினேன் அப்படின்னு கேட்கும்போது எனக்குன்னு எந்த உருவமும் இல்லை, நான் ஜோதி சுரூபம்னாரு. அப்போ தான் நான் ஏதாவது உருவமாக வழிபடணுங்கும் போது தான் அவர் எனக்கு என்னுடைய தியானத்தில் எனக்கு கொடுத்த உருவத்தை தான் நீங்கள் அனாதிநாதராக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது சிவனுடைய ஆவுடை கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா சிவனுடைய ஆவுடைன்னு இருக்கும். அதை சுற்றி நத்திமத்தில் பாம்பு சுற்றி முன்னாடி கோமுகத்தில் சர்ப்பம் ரூபமாக இருப்பார். அந்த பானம்னு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா அக்னி ஸ்வரூபமாக இருப்பார். எல்லோருமே இன்னைக்கு வணங்கக்கூடியவர், பல யுகங்களாக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை எங்கக்கூடிய அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரரே ஜோதி ஸ்வரூபம்தான், அக்னி ஸ்வரூபம்தான், எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்டவர் அனாதிநாதருடைய ஸ்வரூபம்னா யாருக்குமே தெரியாது. அப்போ பிறப்பு அப்படிங்கக்கூடிய தத்துவம் தான் உங்களுக்கு ஆவுடை, அதாவது ஆண் பெண் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிறப்பின் தத்துவமான ஆவுடை, மோட்சத்தின் தத்துவமான ஜோதி, அந்த ஜோதி நேர பிரம்மத்தை நோக்கி, பிரம்மரந்திரம், நம்ம எதை நோக்கி போகிறோம்னா வாயு, அதாவது பிரகாசம், ஆகாசத்தை நோக்கி நம்ம போகிறோமா. அப்போ அது அந்த ஜோதி மேல் நோக்கி எரியுது. நீங்கள் அதே போல் ஞானத்தை நோக்கி போகணும். பிறப்புங்கக்கூடிய சுழற்சியிலிருந்து விடுபடணும். ஏன்னா பிறக்க தான் இங்கே துன்பங்கிறதே நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பிறப்புங்கிற ஒரு சுழற்சியை வேண்டான்னு சொல்லணும். நிம்மதியை கொடுக்க சொல்லி இறைவனிடம் வேண்டணும். அது கிடச்சிட்டாலே போதும். உங்களுடைய ஒவ்வொரு சந்ததியினரும் இங்கே ஒவ்வொருத்தரும் இருக்கோம். ஒவ்வொருத்தருடைய சந்ததியினரை பற்றி சில பேருக்கு தெரியும். ஆனால் இங்கு இருக்கக்கூடியவருடைய சந்ததியினரை பற்றி எல்லோரும் பேசணும். அப்போ நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு அன்னதானம் போடலாம், எவ்வளோ தானங்கள் செய்யலாம். ஆனால் ஞானத்தை அருள்வது தான் இங்கு தலைச்சிறந்த தானம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் பேரறிவு, பெரும் ஞானம், மரணமில்லா பெருநிலைன்னு ஒன்று கிடச்சிடுத்துனா இங்கு யாருமே துன்பம்னு பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க.
மந்திரம் எதுக்குன்னு கூட கேட்கலாம். மனம் அது செம்மையானவர்களுக்கு தான் மந்திரம் தேவையில்லை. மனம் செம்மைப்படுவதற்கு இங்கு தவயோக தியானம்ங்கிறது தேவைப்படுறது. ஆனால் நம்ம யாருமே அதை முறைப்படி செய்யறது கிடையாது. காரணம் நேரமின்மை, உடல் ஒத்துழைப்பு இல்லை, காலு வலி, இது மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம். அதற்காக தான் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் அநாதிநாதர் இன்றிலிருந்து இருக்க போகிறார். நீங்கள் இன்னும் இன்றைய நாளை நினைவில் வச்சுக்கோங்க. இதே 2026 உலகம் முழுக்க அநாதிநாதருடைய வழிபாடு, அநாதிநாதர் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஜோதியாக விரைவில் வருவார். அவர்களுடைய துன்பத்தை நீக்குவார். அந்த பிறப்புங்கக்கூடிய கர்ம வினையிலிருந்து விடுபடச் செய்வாருங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அப்பேற்பட்ட அநாதிநாதரை பிரார்த்தனை செய்து நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றுக்கோங்க. ஏற்றிட்டு கையில் அந்த தட்டை வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அந்த சொல்லும்போது நீங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த வலி, வேதனை, எந்த துன்பமாக இருந்தாலும் மறந்துடுங்க. ஏன்னா நேற்று நான் சாயந்தரம் பேசும்போது சொல்லியிருந்தேன், தியானம் என்பது எதை ஒன்றை எண்ணி செய்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் தியானம். நீங்கள் சுவாசத்தை நினைத்து தியானித்து கொண்டிருந்தால் வாசி. ஆக்ஞாவில் நீங்கள் கவனத்தை செலுத்தி தியானித்து கொண்டிருந்தால் அது ஒரு தியானம். ஷாம்பவி, கேசரி, இது போல சண்முகி, இது போல பல முத்திரைகளில் தியான பயிற்சி இருக்கு. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தருமே இங்கே தியானம் பண்ணுறீங்க. ஏன்னா நேற்று சில பேர் வரல, அவங்களுக்கு தெரியாது. எப்படின்னா உங்களுடைய துன்பத்தை எண்ணிக்கொண்டு உங்கள் துன்பத்தை நினைத்து கொண்டே தியானிக்கிறீர்கள். எதற்காக தியானம் பண்ணுறோம்? நன்மை நடக்கணும்னு. ஆனால் துன்பத்தையும் கஷ்டத்தையும் நினைத்து நீங்கள் தியானித்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு அந்த துன்பமும் துயரமும் தான் திரும்ப கிடைக்குமே தவிர இன்பம் கிடைக்கப் போவதில்லை. இப்போது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் மறந்து மனம் கடந்த நிலையில் அந்த ஜோதியில் மட்டும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. நான் சொல்வதை மட்டும் கண்களை திறந்து கொண்டு அந்த ஜோதியை பார்த்து அநாதிநாதரை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பிரபஞ்சத்திடம் சங்கல்பம் செய்யுங்கள். உங்களுடைய சங்கல்பம் உறுதியாக நடைபெறும். ஏன்னா இவ்வளோ பேர் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஞானத்தை கேளுங்க, பிறப்புங்கக்கூடிய சுழற்சியிலிருந்து விடுபாடு கேளுங்க. நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ இந்த 20 நிமிடம் உங்களுக்கு இறைவனால், இந்த பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்ட நிமிடம், வரக்கூடிய 20 நிமிடம். இந்த 20 நிமிடத்தை நீங்கள் மறந்து கடந்து சென்று விட்டால் மீண்டும் அந்த நிமிடம் கிடைக்குமா என்றால் அது இறைவனுக்கு தான் தெரியும். கிடைத்த வாய்ப்பை விடாது அந்த தீபத்தை பார்த்து கொண்டு அநாதிநாதரை மட்டும் வணங்கி நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்க. கண்டிப்பா நீங்கள் கேட்ட அனைத்து வரங்களையும் இந்த அநாதிநாதர் குரு உங்களுக்கு வணங்குவார். எல்லாரும் தீபத்தை ஏற்றிக்கிட்டீங்களா? ஓ அநாதிநாதனே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, அண்டத்தில் உள்ளதே பிண்டம் என்பதை அறிந்தேன். என் உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் சமநிலை பெற்று பிணி இல்லாத பெருவாழ்வை தந்திடுவாய். ஓம் அநாதியே போற்றி. ஓம் அநாதிநாதர் குருவே போற்றி. ஓம் பணம், செல்வம், இந்த வாழ்வின் கடமைகளை செய்ய இப்பிறப்பில் நான் படும் துயரம் நீக்கிடுவாய்.
பிறருக்கு உதவி செய்யும் தடையற்ற தன தானிய வளங்களை எனக்கு கொடுத்திடுவாய். அல்ல அல்ல குறையாத அமுத சுரப்பியாய் உள்ள என் அநாதிநாதனே, அநாதி பரம்பொருளே, பெருகட்டும் உன் புகழ். நான் என் குடும்பம் பேர் புகழ் நான் செய்யும் செயல்களால் நன்மை அடைந்து அதன் மூலம் என் நற்பெயர் நல்ஞானம் கிடைத்திட அருள்வாய். மன நிம்மதி கிடைத்திட அருளிடுவாய். பேராசை இன்றி பெரும் நிம்மதியுடன் வாழ வழி செய்திடுவாய். ஓம் அநாதியே போற்றி. ஆதி அந்தமில்லாத அநாதிநாதா, உன் சோதி திருவடி என் துணையே போற்றி. பிறவி சுழற்கும் பேரொளியே வாராய். இரவா நிலை தந்து என்னை ஆட்கொண்ட இறைவா, அண்டமும் பிண்டமும் ஒன்றென்ன காட்டிய அநாதிநாதனே, அருள்மலை பொழிவாய். பஞ்சபூதங்கள் என் வசமாக வேண்டும். பழைய வல்வினைகள் கர்ம வினைகளெல்லாம் சாம்பலாக வேண்டும். நரை திரை மூப்பற்று நலம் பெற்றிட வேண்டும். காய கல்பமாய் என் உடல் மாறிட வேண்டும். நாடி நரம்புகளில் நாதத்தின் ஒளியாய் ஒளிந்து எம்மை ஆட்கொள்ளும் அநாதிநாதனே போற்றி. பிறப்பருக்கும் வித்தையே நீ புகட்டிடுவாய். ஞானம் நல் அருள் தந்திடுவாய். எனக்கே அருளிடுவாய். அநாதிநாதரே போற்றி. தனி பெருங்கருணையே, அருட்பெருஞ்சோதியே, அநாதிநாதனே, உன்னுள் என்னை ஏற்று கொண்டிடுவாய். அநாதியே, ஆதியும் அந்தமும் இல்லா எண்ணற்ற கோடி சித்தர்களில் சித்தர்க்கு சித்தனாய், ஞானிக்கு ஞானியாய், யோகிக்கு யோகியாய், குருவின் குருவாய் இங்கு எம்மை ஆட்கொண்டு எம் பிரார்த்தனையை நிறைவேற்றிடுவாய். ஓம் குரு அநாதி நாத திருவடிகள் சரணம். ஓம் அகண்ட பரிபூரண அநாதிநாதா, அகிலம் காக்கும் ஆதிமூலமே, பேணி காக்கும் வினையை வேறறுத்தல் வேண்டும். முற்பகல் செய்த வினைகள் முற்றுமே தீயாக வேண்டும். நற்பகல் ஒளியாய் நாடிக்குள் பாய வேண்டும். சஞ்சித வினையற்று சாகா நிலை பெற்று அஞ்சா நெஞ்சமுடன் யாம் வாழ வேண்டும். மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திட உன் ஜோதியில் இணைந்திட வேண்டும். ஓம் அநாதியே போற்றி. ஓம் அநாதிநாதனே போற்றி. ஓம். நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஓம். அநாதிநாதரே போற்றி. ஆதி அந்தம் இல்லா அருட்பெருஞ்சோதியே போற்றி. உடல் பிணி அறுத்து உயிர் ஒளி கூட்டி ஞானம் தந்திடும் பேரொளியே போற்றி. சித்தர் சிகாமணியே சிவமே போற்றி. ஓம் அநாதிநாதரே போற்றி.
ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியே போற்றி. உடல் பிணி அறுத்து உயிர் ஒளி கூட்டி ஞானம் அளித்திடுவாய் போற்றி. சித்த சிகாமணியே சிவமே போற்றி. ஓம் அநாதிநாதரே போற்றி. ஆதி அந்தம் இல்லா அருட்பெருஞ்சோதியே போற்றி. உடல் பிணி அறுத்து உயிர் ஒளி கூட்டி ஞானம் அளித்திடுவாய் போற்றி. சித்த சிகாமணியே சிவமே போற்றி. ஓம் அநாதிநாதரே போற்றி. ஆதி அந்தம் இல்லா அருட்பெருஞ்சோதியே போற்றி. உடல் பிணி அறுத்து உயிர் ஒளி கூட்டி ஞானம் அளித்திடுவாய் போற்றி. சித்த சிகாமணியே சிவமே போற்றி. ஓம் அநாதிநாதரே போற்றி. ஆதி அந்தம் இல்லா அருட்பெருஞ்சோதியே போற்றி. உடல் பிணி அறுத்து உயிர் ஒளி கூட்டி ஞானம் அளித்திடுவாய் போற்றி. சித்த சிகாமணி சிவமே போற்றி. ஓம் ஐயும் க்ளியும் அநாதிநாத சித்தரே வா வா அகிலம் காக்கும் மகா சித்தரே அருள்வாய் போற்றி. என் குறைகள் நீக்கி சிவயோக சித்தி தந்தருள்வாய் போற்றி. ஓம் ஹ்ரீம் நம சிவாய. ஓம் அநாதிநாதரே போற்றி. ஓம் ஐயும் க்ளியும் அநாதிநாதர் சித்தரே வா வா அகிலம் காக்கும் மகா சித்தரே அருள்வாய் போற்றி. என் குறைகள் நீக்கி சிவயோக சித்தி தருவாய் போற்றி. ஓம் ஹ்ரீம் நம சிவாய. அநாதிநாதரே போற்றி. ஓம் ஐயும் க்ளியும் அநாதிநாதர் சித்தரே வா வா அகிலம் காக்கும் மகா சித்தரே அருள்வாய் போற்றி. என் குறைகள் நீக்கி சிவயோக சித்தி தருவாய் போற்றி. ஓம் ஹ்ரீம் நம சிவாய. அநாதிநாதரே போற்றி. ஓம் ஐயும் க்ளியும் அநாதிநாத சித்தரே வா வா அகிலம் காக்கும் மகா சித்தரே அருள்வாய் போற்றி.
என் குறைகள் நீக்கி சிவயோக சித்தி தருவாய் போற்றி. ஓம் ஹ்ரீம் நம சிவாய. அநாதிநாதரே போற்றி. ஓம் ஐயும் க்ளியும் சவ்வும் அநாதிநாத சித்தரே வாவா வசி வசி சித்தி தருக. மந்திர சித்தியும் ஞானமும் நிம்மதியும் அருள்வாய். சித்தர்களின் சித்தனாய் சூட்சம சுரூபமாய் பீஜ அக்ஷரங்களில் ஒளிந்திருக்கும் அற்புத சக்தியே அநாதிநாதரே. ஓம் அநாதிநாதரே போற்றி. ஓம் ஐயும் க்ளியும் சவ்வும் பிரபஞ்ச பேராற்றலே அநாதிநாத சித்தரே உன் அருளால் என் உள்ளத்தில் எழும் நியாயமான எண்ணங்கள் பிரார்த்தனைகள் இப்போதே நிறைவேற்றி கொடுத்திடுவாய். நன்மைகள் பெருகட்டும், தடை விலகட்டும். ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து. ஓம் ஐயும் க்ளியும் சவ்வும் பிரபஞ்ச பேராற்றலே அநாதிநாத சித்தரே என் உள்ளத்தில் எழும் நியாயமான எண்ணங்கள் பிரார்த்தனைகள் இப்போதே நிறைவேற அருளிடுவாய். மனபயம் நீக்கி அசுத்த எண்ணங்கள் நீங்கி மாயை எனும் இருள் நீங்கி என்னுள் உன்னொளி பிரகாசிட செய்திடுவாய். நன்மைகள் பெருகிட தடைகள் விலகிட நோய்வாய் விலகிட ஞானம் பெருகிட அநாதிநாதர் குருவே திருவடி பணிந்தேன். இக்கணமே இப்பொழுதே நான் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற அருளால் எம் பயணம் வெற்றி அடைந்திட ஞானம் கிடைத்திட பேரொளியே உன்னை வணங்கிடுகிறேன். என்னை அருளிடுவாய். ஓம் அநாதியே போற்றி. அநாதிநாதரே போற்றி. பஞ்சபூதமே போற்றி. இறையே போற்றி. ஞானமே போற்றி. அருள் ஒளியே போற்றி. எப்பிறப்பில் நான் செய்த பாவமோ கர்மவினையோ விதிப்பயனோ நான் என் மனம் என் உடல் அனுபவிக்கும் துன்பத்திலிருந்து விடுதலை அளித்திடுவாய். பெருங்கருணை அள்ளித் தந்திடுவாய். ஞானமே அருட்பெருஞ்சோதியே ஜோதியுள் ஜோதியே
ஞான ஜோதியே இறை ஜோதியே என்னுள் ஜோதியாய் வந்து அமர்ந்து நான் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறிட இக்கணம் இப்பொழுதே உம் அருளால் எல்லாம் நடந்திட அருளிடுவாய். ஓம் குரு அநாதிநாதர் சித்தர் திருவடிகள் சரணம். பிரபஞ்சமே பேரொளியே இங்கு அசையும் அசையா அனைத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கும் ஆற்றலே என்னை இக்கணம் நீ ஆசீர்வதித்திடுவாய். நான் நினைத்த காரியங்கள் யாருக்கும் துன்பமில்லாது எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டுகிறேன். நான் என் குடும்பம், என் சுற்றம், என் நண்பர்கள், என் உடல் நலம் எல்லாம் நலமுடன் இருக்க ஞானம் அருளிடுவாய். பேரொளியே பிரபஞ்சமே பேராற்றலே இங்கு ஒவ்வொரு உயிர்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் இயக்கு சக்தியே என்னை அரவணைத்திடுவாய். உன்னுள் என்னுள் பேரொளியாய் நீக்கமற ஞானம் அளித்திடுவாய். ஓம் பரம்பொருளே உம்மை சரணடைந்தேன். அப்படியே அந்த தீபத்தை மட்டும் பார்த்து உங்களுடைய சங்கல்பத்தை வைங்க அமைதியாக. நான் ஓம்ங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்கிறேன். அப்படியே அந்த தீபத்தை மட்டும் உங்களுடைய கவனம் எங்கேயுமே செலுத்தாது தீபத்தை மட்டும் பாருங்கள். ஓ நற்கதியின் நல்வாழ்வு தந்திடுவாய். அப்படியே 5 நிமிடங்கள் விளக்கை கீழே வச்சுட்டு உங்கள் கண்களை
ரெண்டையும் பிருவ மத்தியில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. உங்கள் கண்களை கருவிலிய உங்களுடைய பிருவ மத்திங்கக்கூடிய ஆக்ஞால மட்டும் கவனத்தை செலுத்தி அந்த ஜோதியை பார்த்தீங்க இல்லையா, அந்த ஜோதியை உங்கள் பிருவ மத்தியில் மட்டும் நீங்கள் பார்க்கணும். அந்த ஜோதியை இப்போ பிருவ மத்தியில் கொண்டுட்டு வாங்க. எல்லா எண்ணங்களையும் நீக்கி உங்களுடைய பிருவ மத்தியில் அந்த ஜோதியை கொண்டு வாங்க. எந்த எண்ணங்களும் இல்லாமல் உங்கள் பிருவ மத்தியில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. அந்த அருட்பெருஞ்சோதி, அந்த அநாதிநாதர் ஜோதியை இப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க. அந்த அநாதிநாத ஜோதி உங்களுக்குள்ளே இப்போ உங்களுடைய பிருவ மத்தியில் இருக்கும்போது நீங்கள் என்னென்ன இப்போ பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அத்தனை பிரார்த்தனைகளும் உங்களுக்கு நிறைவேறும். அமைதியாக அநாதிநாதருடைய அந்த அருட்பெருஞ்சோதியான அநாதிநாதரை மற்றும் உங்களுடைய பிருவ மத்தியில் நினைங்க. வேறு எந்த எண்ணங்களும் இல்லாது 20 நிமிடம் அமைதியாக மனதை மௌன நிலைக்கு கொண்டு வாருங்கள். மனதை மௌன நிலைக்கு கொண்டு வாருங்கள். மனம் மௌன நிலைக்கு உங்களுக்கு போவதாக நினைத்து எதை பற்றியும் இங்கு நீங்கள் எதுவும் இல்லை, இங்கு நீங்கள் இல்லவே இல்லை, இங்கு உங்கள் உடலை நீங்கள் மறந்து விட்டீர்கள், உங்கள் உடல் என்பது இங்கு இல்லை, உங்கள் மனம் என்பது இங்கு மௌனமாக உள்ளது என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்து கொண்டு அமைதியாக மனம் கடந்த நிலையில் நீங்கள் பிரபஞ்சத்தோடு இப்போது இணையப் போகிறீர்கள். இந்த நிமிடம், இந்த நேரம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களும் இப்போது இங்கு உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் பிரபஞ்சத்தின் நேரடி அந்த அருளாசியுடன் இருக்கிறது. கல்வி, ஞானம், வேலை, உடல் நலம், ஞானம், எதை கேட்கிறீர்களோ இப்போது சரியாக கேட்டுவிடுங்கள். இப்போது நீங்கள் எதை கேட்டாலும் கிடைத்துவிடும். நீங்கள் அனைத்து உயிர்களும் நன்றாக இருக்கும்படி கேளுங்கள். எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுவடை செய்ய முடியும். நீங்கள் நல்லா இருப்பது மட்டுமில்லாது உங்களை சான்றோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அமைதியாக 20 நிமிடம் மனதை மௌன நிலையில் இப்போது தியானித்திருங்கள்.
அப்படியே மெதுவாக கண்களை எல்லாரும் திறங்க. கண்களை திறந்து உங்கள் 2 கைகளையும் தேய்ச்சி உங்களுடைய முகத்தில் உங்கள் கைகளை வச்சுக்கோங்க. இருந்த இடத்துலேருந்தே ஒவ்வொருத்தரும் எழுந்திரிச்சு மேலே வாங்க. அப்படியே வந்த நாள் அறியே மறையும் நாள் தெரியே வாழ்ந்திருக்கும் இந்த பொய் வாழ்வு ஏனோ பாடுடலை நம்பி பல கோடி வினைகள் செய்தேன் பரம்பொருளே இந்த பயனோய் தீர்ப்பாயோ யோகத்தவத்தால் கிடைக்கும் ஞானம் வாசிதனை ஊட்டி மனமது ஒடுங்காமல் வாயில்லா பிணமாய் புலம்பி தவிக்கிறேனே. பணிந்து கண்ணீர் மல்குலே தீய வினையெல்லாம் தீர்க்கும் திருவடியே தேகம் முருகி தினமும் தொழ வந்தே எத்தனை நாள் இந்த பிறவி பிணக்கில் வீழ்வது எல்லையில்லா பாதை காட்ட எழுந்தருள்வாய் குருவே குருவே ஞான பேரொளியை கண்டு கிண்ணும் கல்லாய் கிடப்பது என் கண்மத்தின் துயரல்லவோ தவத்திரு அறமிகு அடிகளார் போற்றும் தவச்சுடரே தப்பரத்தின் உண்மை தனை தருவாய் கண்மணியே